ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌசி காவியன் விளாக்ஸ். நான் உங்கள் கௌசி. காலையில் 4:30க்கெலாம் ஹஸ்பண்ட் எழுப்பி விட்டாங்க. சீக்கிரம் எழுந்து ரெடியாக இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நானும் சரி வெளியே கிளம்புறதுனா நமக்கு தான் பிடிக்குமேன்னு சொல்லிட்டு எங்கே ஏதுன்னு கேட்காம கிளம்பிட்டேன். ஒரு 5:15 கிளம்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 5:15 நாங்கள் கிளம்புனா தான் 6 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆக முடியும். ஆமாங்க, நாங்கள் மீன் வாங்க தான் போனோம். எங்கே போனோன்னா காசிமேடு மீன் மார்க்கெட் போனோம். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறேன். பீச் பக்கத்துலேயே ஒரு பெரிய மீன் மார்க்கெட்டுங்க. இவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னே நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி நிறைய மீன் வெரைட்டிஸும் இருந்துச்சு. நல்ல பெரிய சைஸில் நண்டு, எறா எல்லாமே வச்சுருந்தாங்க. வாழை மீன்லாம் ஒரு கூடையாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டியில் மீன் இருக்கான்னு நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா மீனுமே நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போ தான் போட்லேருந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம பயப்படாமல் வாங்கலாம். நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மீனாக பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். நிறைய கூடையில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து கூடையில் தான் சேல் பண்ணுவாங்க போல். கிலோ கணக்கில் கேட்டால் தருவாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே கூடையில் தான் மீன் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நண்டுலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய நண்டுலாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஊர்லலாம் ஏரி இல்லை ஆற்று நண்டுனா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அங்கே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பீச் ஒட்டியே போட் 2-3 நின்றுட்டு இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி நாம் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போனால், இல்லை ரொம்ப பக்கத்துலலாம் போகாத, தூரமாகவே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் போக பயமாகவும் இருந்துச்சு. ஒரு வேளை வழுக்கி தண்ணியில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கமாக போகலை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடித்தோம். அப்போயும் நாங்கள் எந்த மீனும் வாங்கலை. ஏன்னா எனக்கும் மீன் வாங்குறது தெரியாது, அவங்களுக்கும் என்ன மீன் வாங்கணும், எது டேஸ்ட்டாக இருக்குன்றது தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, இதில் முள் நிறையா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது இல்லையா. சரி என்ன மீன் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே 2 ரவுண்ட் அடிச்சிட்டோம். 2 ரவுண்டு அடிச்சுமே நாங்கள் எதுவும் மீன் வாங்கலை. ஆனால் கூடையில் வச்சுருந்த மீன்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி இது வாங்கினா நல்லா இருக்குமா, அது வாங்கினா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர அங்கே நாங்கள் போய் எந்த மீனும் வாங்க கிடையாது. சரி இதுக்கு மேலே இப்படியே நின்றுட்டு இருந்தால் நான் மதியம் ஆயிரம், மீன்லாம் சேல் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மீனை வாங்குறதுக்கு யோசிப்போம். அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி ஒரு மீன் வாங்க கிளம்பிட்டோம். நல்ல பெரிய பெரிய மீனாக வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்கவே ரொம்ப இதாக இருந்தது. ஒரு 3 கிலோ 4 கிலோ மேலே தான் இருக்குமே தவிர அதுக்கு குறைவாக இருக்காது. அப்புறம் பாறை, ஜிலேபி மீன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய சைஸ் நெத்திலி இருந்துச்சு. நண்டு கேட்டோம். நண்டும் ரொம்ப ரேட்டு கூட தான், பட் நல்ல பெரிய சைஸ் நண்டாக இருந்துச்சு. அப்புறம் நவரை மீனுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பாறை, நவரை இந்த மாதிரி நிறைய மீன், வாழை மீன், நிறைய மீன் பேர் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச மீன் பேரை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் குழந்த சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு கிழங்கா மீனுன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. விலையும் பரவாயில்ல, ரீசனபுளான ப்ரைஸ் தான் சொன்னாங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸுக்கு நம்ம குறைச்சி கேட்டாலும் அவங்களுக்கு ஓகேன்னா அந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அப்போ வேறு கடைக்கு போகணும். மோஸ்ட்லி கூடையில் வச்சுருந்த மீன்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. ப்ரான் வாங்கினோம். ப்ரான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்கினோம். ரொம்ப பெரிய சைஸ் வாங்கலை. ஏன்னா பெரிய சைஸ் வாங்கினா ஒரு 4-5 தான் நிற்கும். அது நமக்கு செட் ஆகாது. அதனால் மீடியம் சைஸ் வாங்கினா ஒரு 4 பேருக்கு என்ன குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டி கிடைக்கிது 1 kgக்கு. அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் ஷீலா மீன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வாழை மீன் வச்சுருந்தாங்க. நண்டு, எறா எல்லாமே நிறையா குவான்டிட்டி நிறையா தான் இருக்குது. ஆனால் கூடையில் தான் நம்ம வாங்கிக்கணும். ஒரு வழியாக நானும் அவங்களும் சேர்ந்துட்டு ஒரு 3 மீன் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் சரி இது டைம் இருக்கே, சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டைம் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பி போய் திரும்ப ஒரு மீனாக பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன மீன் இருக்குது, எவ்வளோ ரேட்டு, மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பெரிய சைஸ் ப்ரான் இருந்துச்சு. அவ்வளோ சைஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஒரு ப்ரானே 1/4 கிலோ கிட்ட வரும். அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி சைஸ்லேயும் மீன் இருந்துச்சு. அதெல்லாம் பொரிக்கணுமா இல்லை குழம்பு மீனா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. சரி ஏன் ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம்.
சரி இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நமக்காக வீட்டில் ஒரு ஜீவன் தூங்கிட்டுருக்குன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் போனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மீன் பார்க்குறேன், அதுவும் பெரிய சைஸில் பார்க்குறதுனால ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லைங்க. சரி இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போக டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோம், இன்னொரு நாள் வருவோன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி பிஸ்தா மில்க் ஷேக் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.